ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 39. விஜய் பசிக்கிறது என்று சொன்னதால் தன்னிடம் அவனுக்கு உணவு வாங்கி கொடுக்கும் அளவிற்கு பணம் இல்லை என்று நினைத்து வருத்தப்பட்ட அமுதா, அவர்கள் இருந்த கோவிலில் இப்போது திருவிழா நடந்து கொண்டிருப்பதால் கோவில் மண்டபத்தில் நடந்த சமபோதனை பந்தியில் அவனிடம் பர்மிஷன் கேட்காமல் அவன் கையையும் கலைச்செல்வியின் கையையும் பிடித்து உள்ளே வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று பந்தியில் அமர வைத்து விட்டாள். அதனால் கோபத்தில் சிவந்த முகத்துடன் அமர்ந்திருந்த விஜய், இருடி, நீ என் படத்துல நடிக்கும் போது உனக்கு சோறு போடாம உன்னை டார்ச்சர் பண்ற, என்ன கூட்டிட்டு வந்து இப்படி லோ கிளாஸ் ஆளுங்க கூட உட்கார வச்சிட்டால, இதுக்கு நான் உன்னை பழி வாங்காம விட மாட்டேன் என்று நினைத்து அவளை எரித்து விடுவதை போல பார்க்க, அப்படியெல்லாம் என்ன கோபமா பாக்காதீங்க சார், நான் தான் உங்களை இங்க வந்து உட்கார சொன்னனே, நீங்க என் பிளேஸ்ல உட்காந்துக்கோங்க, நான் கார்னர்ல உட்காந்துக்கிறேன் என்று மீண்டும் சொன்னாள் அமுதா. அப்படியே எழுந்து வெளியில் செல்லலாமா என்று யோசித்துக் கொண்டிருந்த விஜய் அவளை புறக்கணித்து விட்டு சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு இளைஞன் தலைவாழை இலையை கட்டாக கொண்டு வந்து ஒவ்வொருவர் முன்னேயும் போட்டுவிட்டு செல்ல, அதனை தொடர்ந்து இன்னொருவன் அந்த இலையின் மீது தண்ணீர் தெளித்துக் கொண்டே சென்றான். அவர்களை பின்தொடர்ந்து ஒருவன் வந்து அதில் லட்டை வைக்க, மற்றொருவன் சூடாக இருந்த சாப்பாட்டை இலையில் வைத்துவிட்டு சென்றான். அதை தொடர்ந்து சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் என்று அனைத்தும் புதிதாக சமைக்கப்பட்டு ஃப்ரெஷ்ஷாக அவர்களுக்கு பரிமாறப்பட்டது. அந்த உணவில் இருந்து வந்த மனம் இந்த இடம் முழுவதும் பரவி கிடந்தது. ஏற்கனவே கொலை பசியில் இருந்த விஜய்க்கு அங்கிருந்தவர்கள் அனைவரும் அதை ரசித்து ருசித்து சாப்பிட தொடங்கியதை பார்த்தவுடன், இது என்ன அவ்வளோ நல்லா இருக்கா என்ன, இப்படி லோக்கலா அன்னதானம் போடுற சாப்பாடெல்லாம் கண்டிப்பா கேவலமா தான் இருக்கும், இதுங்க எல்லாம் சோத்துக்கு செத்த கும்பலா இருக்கும், அதான் என்னமோ இத பெரிய விஷயமா நினைச்சு இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க என்று தோன்ற, அந்த சாப்பாட்டில் கை வைக்க கூட மனம் வராமல் அப்படியே அமர்ந்திருந்தான். அப்போது அவன் பார்வை தன் பக்கத்தில் அமர்ந்திருந்த அமுதாவை நோக்கி செல்ல, அவள் முதலில் இலையில் வைக்கப்பட்ட லட்டை ஒரே வாயில் போட்டு மென்றபடி சாம்பாரில் சாப்பாட்டை போட்டு பிசைந்து கொண்டிருந்தாள். லட்டு உள்ளே சென்று கரைந்தவுடன் தண்ணீர் குடித்துவிட்டு அவளுக்கு மிகவும் பிடித்த உளுந்து வடையை எடுத்து சாம்பார் சாப்பாட்டு இருக்கும் அருகில் வைத்து வடையுடன் சாம்பார் சாதத்தை ரசித்து ருசித்து சாப்பிடத் தொடங்கினாள். அதில் அவளுடைய பிங்க் நிற உதட்டில் சாதம் ஒட்டி கொண்டிருக்க அதை கூட விட்டு வைக்காமல் தன் நாவால் சுத்தப்படுத்தி சேர்த்து சாப்பிட்ட அமுதா அடுத்த சில நொடியிலேயே சாம்பார் சாதத்தை கிட்டத்தட்ட காலி செய்து விட்டாள். அவள் கூட்டு, பொரியல் என்று அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வைத்து அந்த விருந்து உணவை ரசித்து சாப்பிடுவதை பார்க்க பார்க்க விஜய்க்கு பசியில் வாயில் எச்சில் ஊறியது. பசியா கௌரவமா என்று சில நிமிடங்கள் யோசித்து பார்த்த விஜய், முதல்ல இது எப்படி இருக்கும்னு சாப்பிட்டு பார்க்கலாம், ஏதோ திங்கிற அளவுக்கு இருந்தா போனா போய் தொலைதுன்னு பசிக்கு சாப்பிடலாம் என்று நினைத்து அமுதாவை போலவே முதலில் லட்டை சாப்பிட்டான். அது அவன் நினைத்ததை விடவே ருசியாக இருந்தது. அதனால் அவன் அதை தொடர்ந்து சாம்பார் சாதத்தை பிசைந்து அமுதாவை போலவே அங்கிருந்த உளுந்து வடையுடன் சேர்த்து சாப்பிட, அவன் பசிக்கு அந்த உணவு தேவாமிர்தமாக இருப்பதை போல அவனுக்கு தோன்றியது. அடுத்தடுத்து அவன் கைகள் அனைத்தையும் மீறி அந்த உணவை அவன் வாய்க்குள் தள்ளி கொண்டே இருக்க, அமுதாவிற்கு பின் சாப்பிடத் தொடங்கிய விஜய் அவளுக்கு முன்பே தன் இலையில் இருந்த சாதத்தை காலி செய்திருந்தான். அதை கவனித்த அமுதா சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்த அவர்களை பார்த்து, அண்ணா, இந்த இலையில சாப்பாடு வச்சு ரசம் ஊத்துங்க, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாங்க என்று அவர்கள் தூரமாக இருந்ததால் கத்தி சொன்னாள். விஜய் ஏதேனும் ரெஸ்டாரண்டிற்கு சாப்பிட சென்றால் கூட வெயிட்டர் தானாக வந்து தன்னிடம் அடுத்து என்ன சாப்பிட வேண்டும் என்று கேட்கும் வரை ஆர்டர் செய்ய மாட்டான். எப்போதும் அவனுடனே ஒட்டி கொண்டிருக்கும் தினேஷ் தான் அவனுக்கு வேண்டியதையெல்லாம் கேட்டு கேட்டு செய்வான். அத்தகைய சூழலில் வளர்ந்த விஜய்க்கு இப்படி அமுதா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இத்தனை பேர் இருக்கும் இடத்தில் ஒரு இளைஞனிடம் இப்படி ரசம் வேண்டும், சாதம் வேண்டும் என்று கேட்பது அவனுக்கு விசித்திரமாக இருந்தது. அதனால் இப்போது அவளை மேலும் கீழும் ஏளனமாக பார்த்த விஜய், நான் இவளை பத்தி விசாரிக்கும் போது இந்த ஊர்ல இவளோட ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஆளுங்கன்னு தானே சொன்னாங்க, பட் இவளும் இந்த கூட்டத்துல ஒருத்திதான் போல, அதான் ஓசி சோருக்கு இப்படி அலையறான் என்று நினைக்க, அந்த கேப்பில் அவன் நிலையில் சூடான சாதம் மீண்டும் பரிமாறப்பட்டு இப்போது ரசம் ஊற்றப்பட்டது. அவ்வளவு நேரம் தனக்கு சாப்பாடு போட சொன்ன அமுதாவை கேவலமாக பார்த்து கொண்டிருந்த விஜய் அந்த சூடான ரசத்தின் மனம் அவனுடைய நாசிக்குள் நுழைந்த பிறகு
அவளை கண்டு கொள்ளாமல் அப்பளத்துடன் ரசசாதத்தை கொஞ்சம் பொரியலுடன் சாப்பிட்டு முடித்தான். அதன் பிறகு அவர்கள் எதையும் மிச்சம் வைக்காமல் தொடர்ந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு இறுதியாக கையில் பாயாச கப்புடன் கை கழுவ எழுந்து சென்றார்கள். விஜயை பத்திரமாக கூட்டத்திலிருந்து வெளியே கலையுடன் அழைத்து சென்று விட்ட அமுதா, சார், நீங்க ஸ்டே பண்ணிருக்க பிளேஸ் எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களை ஆட்டோல ஏத்தி விடுறேன். அப்படியே நானும் வீட்டுக்கு கிளம்பணும். நான் கிளம்பி வந்து ரொம்ப நேரம் ஆகுது. வீட்டுல தேடிட்டு இருப்பாங்க, லேட்டா போனா திட்டுவாங்க என்று சொல்ல அவளை மேலும் கீழும் பார்த்த விஜய், இன்னைக்கு காலையில இருந்து நீ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா உன்னை நம்பி நான் உன் கூட வருவேன்னு நினைக்கிறியா? யார கேட்டு நீ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போய் சாப்பிட வச்ச? யாராவது எனக்கு கண்டுபிடிச்சிருந்தா எனக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கும் தெரியுமா? நீயும் அவங்கள மாதிரி லோ கிளாஸ் ஆளு தானே, அதனாலதான் உனக்கு இதோட சீரியஸ்னஸ் புரிய மாட்டேங்குது. எனக்கு அப்பவே வந்த கோபத்துக்கு உன்னை நல்லா திட்டி விட்டுருப்பேன். நம்மளே அப்படி ஏதாவது பண்ணி மத்தவங்களோட அட்டென்ஷனை நம்ம மேல வர்ற மாதிரி பண்ண கூடாதுன்னு தான் அமைதியா இருந்தேன். அதுக்குன்னு ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்கிறியா நீ? நீ இவ்வளவு பண்ணியும் நான் எப்படி உன் கூட வருவேன்னு நீ நம்புற? என் கண்ணு முன்னாடியே நிக்காத, ஒழுங்கா இங்கிருந்து போயிரு என்று கோபமாக சொன்னான். அவனது கூர்மையான வார்த்தைகளால் மனமுடைந்த அமுதா கலங்கிய கண்களுடன், நான் இந்த ஊர்லயே பிறந்து வளர்ந்தவ சார், அங்க சாப்பாடு நல்லாதான் இருக்கும், அந்த நம்பிக்கையில தான் உங்களை கூட்டிட்டு போனேன். நீங்க பசிக்குதுன்னு சொன்னீங்க. அந்த டைம்ல எனக்கு உங்களை வேற எங்கேயும் கூட்டிட்டு போய் சாப்பிட வைக்கிறதுன்னு தெரியல, அதான் இப்படி பண்ண. ஆல்ரெடி நானே நிறைய கஷ்டத்துல இருக்கேன். நீங்க வேற இப்படி எல்லாம் பேசி மனச கஷ்டப்படுத்தாதீங்க. நான் பண்ணது உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். அந்த எனக்கு நீங்க பண்ணது பெரிய உதவி, அத நான் எப்பவும் மறக்க மாட்டேன். சாகுற வரைக்கும் நான் உங்களுக்கு அதுக்காக கடன் பட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை, சோ என்னால உங்களை தனியா விட்டுட்டு போக முடியாது சார். உங்க அசிஸ்டன்ட் தினேஷ் சாருக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க. அவர் வந்த உடனே நான் இங்க இருந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம கிளம்புறேன். பட் அது வரைக்கும் அந்த ஸ்கூல் வாசல்ல போய் உட்கார்ந்து நம்ம வெயிட் பண்ணலாமே என்று உடைந்த குரலில் கேட்க, அவள் அப்படி பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு அழுது கொண்டே கேட்பதை அவனால் பொறுத்து கொள்ளவே முடியவில்லை. ஏனோ இந்த சிறிய பெண்ணிடம் அவனால் தொடர்ந்து கோபமாக இருக்க முடியவில்லை. அதனால் என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக அவள் சொன்னதை போல ஸ்கூல் வாசலில் மரத்தடியில் உள்ள திண்டில் சென்று அமர்ந்து தினேஷுக்கு கால் செய்தான். அவன் அருகில் சென்று அமுதாவும் கலைச்செல்வியும் இரண்டு தூண்கள் போல என்னவோ அவனுக்கு தாங்கள் தான் பாதுகாப்பு என நினைத்து கெத்தாக நின்று கொண்டிருந்தார்கள். அமுதாவை அடையாளம் கண்டு கொண்ட சிலர் அவளிடம் குசலம் விசாரித்து விட்டு, அந்த பையன் யாரு என்று கேட்க, அவளும் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்ததை போல அவன் வெற்றி என்று பொய் சொன்னாள். காலையிலிருந்து இவள் நடத்தும் அனைத்து டிராமாக்களையும் பார்த்து பார்த்து சலித்து போயிருந்த விஜய், for the first time in my life நான் இப்படி ஒரு பொண்ணை பாக்குறேன். ஆக்டர் ஆகிறதுக்கு இவளுக்கு எல்லா திறமையும் இருக்கு. அப்படியே தத்ரூபமா எவ்வளவு அழகா போய் சொல்லி நடிக்கிறா. எனக்கு மட்டும் உண்மை என்னன்னு தெரியலன்னா நானே இவ சொல்ற பொய்யெல்லாம் நம்பி இருப்பேன். என்னை விட பெரிய நடிப்புக்காரி இவ என்று நினைத்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு அங்கே தினேஷ் வந்துவிட அவனுடன் காரில் விஜயை ஏற்றி அனுப்பிய அமுதா ஒரு ஆட்டோ பிடித்து கலைச்செல்வியின் வீட்டிற்கு சென்று அவளை அங்கே இறக்கிவிட்டு அதே ஆட்டோவில் தன் வீட்டிற்கு சென்று இறங்கினாள். அவள் வீட்டிற்குள் நுழையும் போது நடு வீட்டில் அவளுடைய குடும்பத்தினர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி அவளுக்காகவே காத்திருப்பதை போல அவளை பார்த்தபடி நின்றிருந்தார்கள். அதை பார்த்தவுடனேயே இங்க ஏதோ சரியில்லை என்று நினைத்த அமுதா அப்படியே நைஸாக கலந்து தனது ரூமிற்கு செல்ல முயற்சி செய்ய, ஏன் அமுதா நில்லடி, நாங்க இத்தனை பேர் இங்க இவ்வளவு நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். போன கூட எடுக்காம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இவ்வளவு நேரம் எங்கடி போய் சுத்திட்டு வரவ என்று வெற்றியின் அம்மா அவளை பார்த்து கேள்வி கேட்டார். காதல் மலரும்.